Periyar Maniammai Institute of Science and Technology, Tanjavur. Civil engineering with specialization in GIS, remote sensing and more. Summer holidays vandachu, நம்ம GT Holidays vandachu. GT Holidays, South India's #1 travel brand. 2D Entertainment மற்றும் ஸ்டோன் பெஞ்ச் தயாரிப்பில் ஜோதிகா சூர்யா வழங்கும் கார்த்திக் சுப்ராஜ் இயக்கத்தில் ரெட்ரோ மே 1 முதல். இந்த 40% சாலைகள் போடாமல் இருக்கு. கிராமத்திற்கும் நகர்ப்புறத்துக்குமான இடைவெளிங்கிறது இணைப்புங்கிறது சாலை தான். அந்த சாலைகளையே இன்னைக்கும் முடிக்க முடியல. கடந்த 10-15 ஆண்டுகள் என்ன காரணம்னு சொல்றீங்க சார்? இப்போ நான் 4 வருடங்களா இப்போ வெற்றி பெற்று சட்டமன்ற உறுப்பினராக இருக்கும்போது இன்னும் கிராமப்புறங்களுக்கு சாலைகள் பேசிக் ஸ்ட்ரக்சர் அது. ஸோ அதுவே இன்னும் நிறைவேற்ற முடியாமல் இருக்குன்னா என்ன காரணம்னு நினைக்கிறீங்க? எல்லா கோரிக்கைகளும் நிறைவேறதுங்கிறது அவ்வளவு சாதாரணமாக இல்லை. ஒவ்வொரு கோரிக்கையை நிறைவேற்றுவதற்கு ஒரு முறை போய் பயன் இல்லை. சட்டமன்றத்துக்கு நான் வருகிற போது ஒரு புதிய அனுபவங்கள் அடிப்படையில் ஒவ்வொரு அதிகாரிகளையும் ஒவ்வொரு முறையும் போய் சந்திக்கிறதுக்கும் மேலேருந்து கீழே கொண்டு போனீங்கன்னா கீழே நீங்கள் பார்த்தீங்கன்னா அதில் இருக்கிற அரசியல் பாலிடிக்ஸு இது எல்லாம் சேர்ந்து அதுக்குள்ளே ஒரு பிரச்சனையை முடிக்கிறதுக்கு கிரசரை மூடணும்னு சொல்லி சொன்னோம். பொதுமக்களுக்கு பாதிக்குதுன்னு சொல்லி மூடுறோம். எம்எல்ஏ சொல்கிறாங்க நாங்கள் மூடுறோன்னு அதிகாரிகள் சொல்கிறாங்க. ஆனால் ஓட்டிகிட்டே இருக்கிறாங்க. கடுமையான மோதல் வருது. சட்டமன்றத்தை பொறுத்த வரைக்கும் நம்ம எதிர்பார்த்து வந்ததை விட பெரிய வரலாற்று சிறப்புமிக்க சட்டமன்றம்னு சொல்கிறாங்களே தவிர ஒரு அரசியல் பிரதித்துவமான ஒரு சட்டமன்றமாக நடத்துறதுக்கு இன்னும் வெகு காலம் ஆகணுங்கிற மாதிரி தான் எனக்கு படுது. ஒரு கட்சிக்கு 20 நிமிஷம் பேச விடுறாங்க, ஒரு கட்சிக்கு 10 நிமிஷம்னா 8 நிமிஷத்துல பெல் அடிக்கிறாங்க, டயத்தை உங்களுக்கு எச்சரிக்கை பண்றேங்கிறாங்க. இதெல்லாம் சபாநாயகர்கிட்ட ஒரு பாரபட்சம்னு சொல்றதா இல்லது ஒரு கட்சி எம்எல்ஏக்களுடைய எண்ணிக்கையை வச்சு மதிப்பீடு பண்றாராங்கிறதெல்லாம் ஒரு பெரிய அவங்களுக்கு விருப்பப்பட்ட சப்ஜெக்ட் கிடைக்கலங்கிறதுக்காண்டி பல் அடிக்கிறாரா இல்லை டயத்துக்காண்டி பல் அடிக்கிறாரா? அப்படி நீங்கள் அடுத்து பேசுகிறவருக்கு நீங்கள் பார்த்தீங்கன்னா 10 நிமிஷத்துக்கு 15 நிமிஷம் பேச விடுவார். இதெல்லாம் ஒரு சபாநாயகருடைய அவருடைய அதிகாரத்தை அப்படி பயன்படுத்துகிறாரு. அதையெல்லாம் ஒரு பாரபட்சம் இல்லாத ஒரு அணுகுமுறையை உருவாக்கணுங்கிறத நாங்கள் அவர்கிட்ட தெரிவிச்சிருக்கோம். இப்போது அரசியல் எப்படி பார்க்குறாங்கன்னா முக அழகை பார்க்கிறாங்க, கொள்கை அழகை பார்க்கல. முக அழகு முக்கியமா கொள்கை அழகு முக்கியமா என்று தமிழ்நாட்டு இளைஞர்கள் இந்திய நாட்டு இளைஞர்கள் பார்க்க துவங்கினா ஐபிசி தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்முடன் நேர்காணலில் கந்தவரக்கோட்டை சட்டமன்ற உறுப்பினர் சின்னதுரை இணைந்திருக்கார். வணக்கம் சார். வணக்கம் சார். திமுக அரசு பொறுப்பேற்று கிட்டத்தட்ட 4 ஆண்டுகள் முடிய போகுது. எம்எல்ஏக்களே எங்களுக்கு தெரிஞ்சு ஒரு எளிமையான வாழ்க்கை நடைமுறையை பின்பற்ற எம்எல்ஏ நீங்க. சொல்லுங்க சார், தொகுதிக்கு இந்த 4 வருடங்கள்ல கிட்டத்தட்ட செய்ய வேண்டிய பணிகள்லாம் முடிச்சாச்சா? எந்த அளவில் இருக்கு? இல்ல இன்னும் எதை கிடப்பில் இருக்கக்கூடிய திட்டங்கள் ஏதாச்சும் இருக்கா? கட்டமைப்பு வசதிகள்ங்கிற அடிப்படையில் பார்த்தீங்கன்னா சாலைகள் நிறைய மேம்படுத்திருக்கிறோம். அப்படி பார்த்தாலும் கூட என்ன ஒரு 60% சாலைகள் போட்டிருப்போம். இந்த 40% சாலைகள் போடாமல் இருக்கு. கிராமத்திற்கும் நகர்ப்புறத்துக்குமான இணைப்புங்கிறது சாலை தான். அந்த சாலைகளையே இன்னைக்கும் முடிக்க முடியல. கடந்த 10-15 ஆண்டுகள் என்ன காரணம்னு சொல்றீங்க சார்? இப்போ நான் 4 வருடங்களா இப்போ வெற்றி பெற்று சட்டமன்ற உறுப்பினராக இருக்கும்போது இன்னும் கிராமப்புறங்களுக்கு சாலைகள் பேசிக் ஸ்ட்ரக்சர் அது. ஸோ அதுவே இன்னும் நிறைவேற்ற முடியாமல் இருக்குன்னா என்ன காரணம்னு நினைக்கிறீங்க சார்? கடந்த 10 ஆண்டுகளாக கிராமப்புற சாலைகள் முழுவதும் போடப்படாமல் போயிடுச்சு. சாலைகள் போட்டால் பிரதம மந்திரி சாலைகள் மேம்பாட்டு திட்டத்தில் சாலை போட்டிங்கன்னா 10 வருஷத்துக்கு ஒரு முறை போடணுமா? மாநில அரசினுடைய சாலைகள் அது யூனியன்லேருந்து போட்டால் ஊராட்சியிலேருந்து போட்டால் 5 ஆண்டுகளுக்கு ஒரு முறை தான் போடணுமா? அதுக்குள்ளே சில முறைகேடுகள் நடப்பது, இதெல்லாம் ரோடுகள் ஒரு குறிப்பிட்ட தேதி வரைக்கும் கூட நிற்க மாட்டேங்குது. 5 ஆண்டுகள்னாக்க 2 ஆண்டுலேயே போயிடுது. கடந்த 10 ஆண்டுகளில் எல்லா ரோடுகளும் செதஞ்சு போயிடுச்சு. நான் சட்டமன்றத்திலே துவக்கத்திலே என்னுடைய கன்னி பேச்சிலேயே சொன்னேன், 10 ஆண்டுகளாக புறக்கணிக்கப்பட்டிருக்கிற இந்த தொகுதிகளுக்கு சாலைகளை நீங்கள் மேம்படுத்தி கொடுக்கணும் அப்படிங்கிறத சொல்லியிருக்கிறேன். நான் சட்டப்பேரவை உறுப்பினர் ஆனதுக்கு பிறகு 3 ஒன்றியம், மீதி 2 ஒன்றியத்தில் 2 ஊராட்சி மட்டும்தான் இருக்குது. பிரதானமான ஒன்றியம் 3 ஒன்றியம் கரம்பக்குடி, கந்தரக்கோட்டை, குண்டார்கோயில். இந்த 3 ஒன்றிய தலைநகரத்துலேயும் ஒரு 3 நூலகத்தை அமைச்சிருக்கிறோம். படிப்பு வட்டத்தை கூடுதலாக்கணும், வாசகர் வட்டத்தை கூடுதலாக்கணும். மெல்ல மெல்ல நீங்கள் பார்த்தீங்கன்னா கோச்சிங் சென்டரை உருவாக்கணும், போட்டித் தேர்வுக்கு தயார் பண்ணணும். அந்த நோக்கத்தில் தான் 3 இடத்துலையும் நூலகம் அமைச்சிருக்கிறோம். இப்போ 2 இடத்துல ரன் பண்ண ஆரம்பிச்சிருக்குது. அடுத்து இன்னொரு இடத்துலையும் ரன் பண்ண ஆரம்பிச்சிடும். அதுக்கான முயற்சிகள் மேற்கொண்டிருக்கிறோம். அதே மாதிரி மருத்துவமனைகளை கிராமப்புற மருத்துவமனைகள்ங்கிற அடிப்படையில் கரம்பக்குடி, கந்தரக்கோட்டை, குண்டார்கோயில், கீரனூரில் 3 மருத்துவமனையும் பலப்படுத்துறதுக்கு ஒரு பெரும் முயற்சி எடுத்திருக்கிறோம். மாவட்டத்திலேயே ஒரே ஒரு பள்ளிக்கூடம் பார்த்தீங்கன்னா தரம் உயர்த்தினாங்க. அந்த ஒரு பள்ளிக்கூடமும் நீங்கள் பார்த்தீங்கன்னா கந்தரக்கோட்டை தொகுதிக்குள்ளே உயர்நிலை பள்ளியாக இருக்கிறதே மேல்நிலை பள்ளியாக மாற்றினாங்க. அண்டனூர் ஊராட்சியில் வேளாடிப்பட்டிங்கிற கூடிய கிராமத்தில் கிட்டத்தட்ட 1100 பிள்ளைங்க இங்கே படிச்சுக்கிட்டு இருக்கு, மாணவ மாணவிகள் இருக்கிறாங்க. முழுக்க ஏழை பிள்ளைகள். அதுலேயும் பார்த்தீங்கன்னா பெண்களுக்கு கிட்டத்தட்ட 10 கிலோமீட்டர் சுற்றளவில் அந்த
பிள்ளைங்க இங்கே வந்து வர்றாங்க. அந்த ஸ்கூலில் தரம் உயர்த்தினதுக்காக நீங்கள் அந்த நிகழ்ச்சிக்கு போயிருக்கிற போது, அந்த அறிவிப்பு செஞ்சு அந்த நிகழ்ச்சியை துவக்கி வைக்கிறதுக்கு போகும்போது, அந்த மாணவர்களும் அதனுடைய பெற்றோர்களும் அடைந்த மகிழ்ச்சிக்கு அளவே இல்லை. ஆகவே முழுக்க முழுக்க ஒரு கிராமப்புற பகுதிங்கிற அடிப்படையில் ஒரு நல்ல முயற்சியை நாங்கள் பண்ணியிருக்கிறோம். கல்வி சார்ந்த இதுக்கு முக்கியத்துவம் கொடுத்து அதை சார்ந்த பணிகளை வந்து முன்னெடுக்கிறீங்க. ஒரு கூட்டணி கட்சி எம்எல்ஏவா உங்களுக்கு ஒரு திருப்தியா இருக்கா சார்? ஒரு ஒத்துழைப்பு அதிகாரிகள் தான் அடுத்த இப்போ எம்எல்ஏஸ் இருக்கீங்கன்னாலும் அடுத்த திட்டங்கள்லாம் கண்டினியூஸா நடக்கணும்னா அதிகாரிகள் ஒத்துழைப்பு ரொம்ப முக்கியம். உங்களுக்கு அந்த அதிகாரிகளை பொறுத்த வரைக்கும் நமக்கு நல்லா கோஆப்ரேட் பண்றாங்க. மாவட்ட ஆட்சியரோ அல்லது யூனியன் அதிகாரிகளோ, சப் கலெக்டரோ, ஆர்டிஓ, தாசில்தாரெல்லாம் நீங்க பாத்தீங்கன்னா ஒரு சட்டமன்ற உறுப்பினர்கள் அடிப்படையில் நல்ல மதிப்போட செய்யறாங்க. ஆனால் கோரிக்கைகளை நிறைவேற்றுறதுங்கிறது, எல்லா கோரிக்கைகளும் நிறைவேறதுங்கிறது அவ்வளவு சாதாரணமாக இல்லை. ஒவ்வொரு கோரிக்கையும் நிறைவேற்றுவதற்கு ஒரு முறை போய் பயன் இல்லை. சட்டமன்றத்துக்கு நான் வருகிற போது புதுசு, ஒரு புதிய அனுபவங்கிற அடிப்படையில் ஒவ்வொரு அதிகாரிகளையும் ஒவ்வொரு முறையை போய் சந்திக்கிறதுக்கும், மேலேருந்து கீழே கொண்டு போனீங்கன்னா கீழே நீங்கள் பார்த்தீங்கன்னா அதில் இருக்கிற அரசியல், பாலிடிக்ஸு, இது எல்லாம் சேர்ந்து அதுக்குள்ளே ஒரு பிரச்சனையை முடிக்கிறதுக்கு பெரிய சிரமமாகவும் இருக்குது. முதல் அனுபவமாக இருக்கும்போது இன்னும் கூடுதல் சிரமமாக இருக்கும். துவக்கத்தில் இருந்ததை விட இப்போ கொஞ்சம் பரவாயில்ல. இதை எப்படி தீர்க்கலாம், எப்படி முயற்சி பண்ணலாம், எந்த அதிகாரியை சந்திக்கலாங்கிறது ஓரளவுக்கு இப்போது நம்மளால் புரிஞ்சுக்க முடியுது. ஆனால் துவக்கத்தில் ரொம்ப சிரமம்தான். ஆனால் என்ன தான் நீங்கள் போராடி இங்கே கொண்டு போனாலும் அங்கே கான்ட்ராக்ட் சிஸ்டம் தான் இருக்குது. அந்த சிஸ்டத்தில் நடக்கக்கூடிய முறைகேடுகளை தவிர்ப்பதற்கு அரசுக்கு ஒரு கடுமையான முயற்சி எடுக்கணுங்கிறத நாங்கள் ரொம்ப அழுத்தமாக சொல்கிறோம். உதாரணத்துக்கு நீங்கள் பார்த்தீங்கன்னா கல்லுப்பட்டிலே நத்தம்மாடிப்பட்டி, லாரிப்பட்டி வழியாக நத்தம்மாடிப்பட்டி நொடியூர் வழியாக போகுது ஒரு ரோடு. 10 வருஷமாக இருக்கணுமா, இப்போ 4 வருஷம் கூட ஆகலை போட்டு. வண்டி 2 வீலர் கூட போக முடியாது. ஸ்கூலுக்கு போகிற வேன் போக முடியல. ஸ்கூல் வேனை நிறுத்துறேங்கிறாங்க. அங்கேருந்து படிக்கிற குழந்தைங்க வர முடியல. விவசாயிகள் அங்கேருந்து 2 வீலர் நிறைய விபத்து நடக்குது. ஆனால் அவங்க ரூல்ஸ் பேசுகிறாங்க. 10 வருஷம் தான். நீங்கள் இப்போ கந்தரகோட்டையில் இருக்கக்கூடிய அரசு பெண்கள் மேல்நிலை பள்ளிக்கு ரோடு போட்டு அந்த மாதிரி ஆயிடுச்சு. ஒரு பெரிய போராட்டத்தை நடத்தி பஸ் மறியல் பண்ணி அந்த ரோடை போட வைக்கிறதுக்கு முயற்சி பண்ணோம். எம்எல்ஏ இருந்தாலும் இங்கே பஸ் மறியலும் இந்த மாதிரி போராட்டங்கள் முன்னெடுத்து தான் நிறைய போராட்டம் மறியல் பண்ணியிருக்கிறோம். அதே மாதிரி நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு கிரசரை மூடணும்னு சொல்லி சொன்னோம். பொதுமக்களுக்கு பாதிக்குதுன்னு சொல்லி மூடுறோம். எம்எல்ஏ சொல்கிறாங்க நாங்கள் மூடுறோம்னு அதிகாரிகள் சொல்கிறாங்க. ஆனால் ஓட்டிகிட்டே இருக்கிறாங்க. கடுமையான மோதல் வருது. அப்புறம் பார்த்தீங்கன்னா சாலை மறியல் பண்ணி கிட்டத்தட்ட 1 மணி நேரம் அதிகாரிகள், போலீஸ் துறை எல்லான்னு. கடைசியாக பார்த்தீங்கன்னா விமானத்துக்கு போகிறவங்க, ட்ரெயினுக்கு போகிறவங்களுக்குலாம் பாதிப்பு வரணுன்னா அப்படியே விலகி அவங்கள போக சொல்லிட்டு பேச்சுவார்த்தை நடத்தி மூடுறதுக்கு முயற்சி பண்ணோம். அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா குவாரியை உடைக்க வேணாலும் சொன்னோம். அது பார்த்தீங்கன்னா 15-16 வருஷம் ஓட்டிருக்கிறாங்க. ஒரு ஊராட்சிக்கு வரி கட்டலை, எந்த நடவடிக்கையும் இல்லை. ஆனால் குவாரி ஓடிட்டே இருக்குது. அரசு இடம் அதுக்கு பயன்படுத்தப்படுது. ஆனால் குவாரிக்காரங்க அரசு இடத்த பயன்படுத்திக்கலாம், கோவிலுக்கு அரசு இருக்கிற இடத்த பயன்படுத்திக்கலாம், மற்றவங்க தனிநபர்கள் அரசு இடத்தை பயன்படுத்திக்கலாம். சாதாரண ஏழை எளிய மக்களுக்கு குடிமனை பட்டா கிடைக்கவே மாட்டேங்குது. அது கூட நான் சட்டமன்றத்தில் சொன்னேன். நீங்கள் நீதிமன்றத்தை காரணம் காமிச்சு இப்படி ஏழை மக்களை புறக்கணிக்கிறதுங்கிறது ஏற்படுதே இல்லை. ஆகவே ஏழை மக்களுக்கு பட்டா கொடுக்க வேண்டாம்னு சொல்லி நீதிமன்றம் சொல்லுமா? நீதிமன்றம் இந்த குடிமக்களை பாதுகாக்கிறதுக்கான சட்ட நடவடிக்கைகளை மேற்கொள்ளாதா? அதை பற்றி கவலையப்படாதா? ஆகவே தயவுசெய்து நீங்கள் வந்து தனி ஜியோக்களை போட்டு இந்த மக்களை பாதுகாப்பு ஏற்பாடு செய்யுங்க. பறவைக்கு கூட வந்து ஒரு கூடு இருக்குது, பாம்புக்கு கூட ஒரு புதர் இருக்குது, வாழும் மனுஷனுக்கு இருப்பதற்கு ஒரு வீடு இல்லையே ஈசான்னு சித்தர்கள் புதுக்கோட்டை மாவட்டத்தில் 2000 வருஷத்துக்கு முன்னாடியே எழுதி வச்சிருக்கிறாங்க. ஆனால் இன்றைக்கும் நாடு சுதந்திரம் அடைஞ்சு 75 ஆண்டுகளுக்கு பிறகும் இருக்கிறதுக்கு வீடு இல்லை. இந்த காலனி வீடுகள் பூரா 30 ஆண்டுகள் வீடு கட்டி 30 ஆண்டுகள் இருக்கணுமா? அது 30 ஆண்டுகளுக்கு முன்னாடி இங்கே பூரா பார்த்தீங்கன்னா இடிஞ்சு போகுது. குறிப்பாக இப்போ நான் இருக்கிற காலனி வீடு பொத்துன்னு விழுந்துடும். மேலே ஹாஸ்பிட்டல்ஸ் போட்டிருக்கேன் நான். காலனி வீடு தான் இருக்குது. உள்ள மேலே ஹாஸ்பிட்டல்ஸ் போட்டதுனால அந்த மழை பெய்கிற தண்ணி அதில் விழாகுது. காங்கிரீட் வந்து டேமேஜ் ஆகிறதுனால நீங்கள் ஹாஸ்பிட்டல்ஸ் போட்டிருக்கேன். மேலே ஹாஸ்பிட்டல்ஸ் போட்டிருக்கேன். அதனால ஆனால் அந்த வெக்கையெல்லாம் குறையல. வெக்கையெல்லாம் நைட்டில் வந்து இன்னும் கடுமையான வெக்கையாக தான் இருக்குது. ஆனாலும் அந்த இடிஞ்சு விடுவதுலேயும் தப்பிச்சிருக்கிறோம். எத்தனை பலமுறை இடிஞ்சு பிள்ளைங்க பழச்சதெல்லாம் இருச்சு. அதே மாதிரி எத்தனை வீடுகளில் அந்த துயரங்களை பார்க்குறோம். அது சம்மந்தமாக கேட்டோம் சட்டமன்றத்தில். அப்புறம் SC/ST உயர்நிலை கண்காணிப்பு குழு கூட்டத்தில் பேசினோம். 2000 கோடி ஒதுக்கியிருக்கிறாங்க தமிழ்நாடு அரசு. உண்மையிலேயே தமிழ்நாடு அரசு அப்படி 2000 கோடி ஒதுக்குறதுக்கு நம்ம ஒரு பெரிய பங்களிப்பை செஞ்சுருக்கோங்கிறது ஒரு மகிழ்ச்சியாக இருந்தாலும் இங்கே செயல்பட அதிகாரிகள் நீங்கள் பார்த்தீங்கன்னா அதை வாங்குறதுக்கு மக்கள் படுற பாடு கொஞ்சம் பாடு கிடையாது. அதை போய் விசாரித்து எழுதி இவங்களா போய் பார்த்து அதனுடைய சேதார மதிப்பு கரெக்டாக போடுறது, இதிலெல்லாம் குளறுபடிகள் நிறைய நடக்குது. அப்போது நம்ம மாவட்ட ஆட்சித்தலைவர்கிட்ட நம்ம தெரிவிக்க வேண்டியிருக்கு. ஒரு தமிழ்நாட்டு முதலமைச்சர்கிட்ட போய் நம்ம வந்து ஒரு கோரிக்கையை சொன்னோம்னா ஒரு நல்ல ரெஸ்பான்ஸ் இருக்குது. அந்த கோரிக்கையினுடைய நியாயத்துக்கு உடனடியாக அந்த மனுவிலே எழுதி உடன் விசாரிக்கணும்னு சொல்லி
வருவாய்த்துறை அமைச்சருக்கு கொடுத்து உடனடியாக நடவடிக்கைகள் எடுத்து இப்போது பாதுகாக்கப்பட்டிருக்காங்க. இப்போ கூட அந்த மக்கள் பூரா வந்து பார்க்கணும், நன்றி சொல்லணும் சிஎம்க்குன்னு சொல்கிறாங்க. இது மாதிரியான நல்ல விஷயங்கள் சட்டமன்றத்துக்குள்ளேயும் நடக்குது. இல்லை சார், இதை தாண்டி சட்டசபையில் இன்னைக்கு வந்து கடந்த காலங்களில் வந்து அதிமுக சட்டமன்ற உறுப்பினர்கள்லாம் வந்து சபாநாயகர் மேலே நம்பிக்கையில்லா தீர்மானம் கொண்டு வந்தாங்க. அதை தாண்டி இங்கே சபாநாயகர் அப்பா அவர்கள் மீது வைக்கக்கூடிய குற்றச்சாட்டு என்னன்னா, எதிர்கட்சி எம்எல்ஏக்கள்லாம் அவங்க கோரிக்கைகளை வந்து அவங்க நினைக்கிற விதத்தில் எடுத்து சொல்ல முடியல. அதே போல் எதிர்கட்சிகள் எம்எல்ஏ ஏதாச்சும் குரல் எழுப்பும் போது இங்கே பிஜேபி அரசாங்கம் அங்கே பார்லிமெண்ட்ல எப்படி பண்ணுறாங்களோ, லைவ் போயிட்டு இருந்தா எதிர்கட்சி எம்பிக்கள் பேசும்போது அந்த லைவை கட் பண்ணுறது. ஸோ இந்த மாதிரியான பிரச்சனை தான் இங்கே தமிழ்நாடு சட்டமன்றத்திலையும் இருக்குது. எதிர்கட்சி எம்எல்ஏக்கள் பேசும்போது அவங்க ஏதாவது கேள்வி கேட்கும் போது வந்து புறக்கணிக்கப்படுறாங்க அப்படின்ற ஒரு புகார்கள் வந்து தொடர்ச்சியாக வந்து சபாநாயகர் மேலே வந்து தெரிவிச்சிட்டு இருக்காங்க. ஸோ உங்கள்கிட்ட கேட்குறேன், உங்களுக்கு சட்டசபையில் வந்து அந்த பிரச்சனைகளை பேசுறதுக்கான போதிய அந்த ஸ்பேஸ் கிடைக்குதா, இல்லை இங்கேயும் சில பல தடைகளை தாண்டி தான் குரல் கொடுக்கக்கூடிய சூழ்நிலையில் இருக்கா? சட்டமன்றத்தை பொறுத்த வரைக்கும் நம்ம எதிர்பார்த்து வந்ததை விட பெரிய வரலாற்று சிறப்பு மிக்க சட்டமன்றம்னு சொல்கிறாங்களே தவிர ஒரு அரசியல் பிரதித்துவமான ஒரு சட்டமன்றமாக நடத்துறதுக்கு இன்னும் வெகு காலம் ஆகணுங்கிற மாதிரி தான் எனக்கு படுது. மெஜாரிட்டி கட்சிகள் அப்படிங்கிற அடிப்படையில் ஏடிஎம்கே டிஎம்கே இருக்காங்க, அவர்களுக்கு அதிக நேரம் கொடுக்குறாங்க. எங்களுக்கெல்லாம் வந்து அப்படி அதிக நேரம் கிடைக்காது. நான் கூட இன்னைக்கு என்ன கேட்டேன்னா, இன்னைக்கு என்ன பேசுறதுக்கு அனுமதிச்சிருந்தாங்க. திடீர்னு பார்த்தீங்கன்னா பட்டியலில் பேர் இல்லை, பேச முடியாதுன்ட்டாங்க. பேச முடியாதுங்கிற மனநிலைக்கு நான் வந்துட்டேன். சரி, அடுத்து நீங்கள் ஏதாவது ஒரு மானிய கோரிக்கை பேருங்கன்னு அமைச்சர் கூப்பிட்டு சொன்னாங்க. இப்போ சபாநாயகர் சொன்னார், சரி அடுத்த மானிய கோரிக்கையில் பேசணுன்ட்டு வந்துட்டோம். ஆனால் திடீர்னு பார்த்தீங்கன்னா சிபிஐ எம்எல்ஏ பேசிகிட்டு இருக்கும்போது அவர் முடிக்க போகிற சமயத்தில் அடுத்து நீங்கிறாங்க. நீங்கள் மனநிலையே மாறிடும். எனக்கு ஒரு ப்ரிப்பரேஷன், அது ஒரு தயார் இருக்கிறதுல திரும்ப அவசரம் பதட்டத்தில் பேச வேண்டிய ஒரு சூழல் உருவாக்குது. அடுத்து நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் நாம் வந்து மக்கள் கோரிக்கைகளை சொல்கிற போது அவங்களுக்கு சிரமம் இருக்குது. ஏன்னா எல்லா எம்எல்ஏக்களும் வந்து சரளமாக வந்து பேச முடியாது. அவங்களுக்கு ஏற்ற வகையெல்லாம் பேசுவாங்க. அப்படி பேசிட்டு இருக்கும்போது நம்ம சில லைவ்ல பார்க்க முடியுது. நீங்கள் கோரிக்கைகளை மட்டுமே பேசிக்கிட்டு இருக்கிறவங்களுக்கு பெரிய அந்த கோரிக்கைக்கு முன்னாடியும் பின்னாடியும் பாராட்டுதல் புகழ்தல் எல்லாம் தேவைப்படுது. மக்களுடைய கஷ்டங்களை சொல்றவங்களுக்கு வாய்ப்பளிக்கணுங்கிறத நம்ம வந்து அழுத்தமாக சொல்லிக்கிறோம். கடந்த காலத்துல எல்லாம் எப்படி சட்டமன்றம் நடந்திருக்குன்னு சொன்னா, அரசியல் கட்சிகளுக்கு தான் பிரதித்துவம். ஒரு மானிய கோரிக்கை வருதுன்னு சொன்னா எல்லா கட்சிகளும் தன்னுடைய கட்சி கருத்துக்களை ஒரு அஜெண்டாவில் சொல்லணும். அந்த காலத்தில் அது அனுமதிக்கப்படலை. ஏன் அனுமதிக்கலைங்கிறத நம்ம வந்து கேட்டால் அவங்க என்ன சொல்றாங்கன்னா, அந்த காலத்துல எல்லாம் 3-4 கட்சி தான் இருந்துச்சு சட்டமன்றத்துக்குள்ள, அதனால எல்லாத்துக்கும் பேசுறதுக்கு வாய்ப்பு கிடைச்சிச்சு. இப்ப 10-11 கட்சி இருக்குது. ஆனா 10-11 கட்சின்னு சொன்னா டைம் ஆகிக்கிறோம். இது சரியான பதிலா நீங்க? அது நல்ல பதில் இல்லைன்னு நான் நினைக்கிறேன். நான் கூட என்ன கேட்டேன்னா, பார்லிமெண்ட்ல 3 நிமிஷம் தான் கொடுக்குறாங்க. நீங்க 3 நிமிஷம் கொடுங்க, 5 நிமிஷம் கொடுங்க. நீங்க வந்து 10 நிமிஷம்னு சொல்லுவாங்க, ஒரு கட்சிக்கு 15 நிமிஷம் பேச விடுறாங்க, ஒரு கட்சிக்கு 20 நிமிஷம் பேச விடுறாங்க, ஒரு கட்சிக்கு 10 நிமிஷம்னா 8 நிமிஷத்துல பெல் அடிக்கிறாங்க, டயத்தை உங்களுக்கு எச்சரிக்கை பண்றேங்கிறாங்க. இதெல்லாம் சபாநாயகர்கிட்ட ஒரு பாரபட்சம்னு சொல்றதா, இல்லது ஒரு கட்சி எம்எல்ஏக்களுடைய எண்ணிக்கையை வச்சு மதிப்பீடு பண்றாரா இங்கிறதெல்லாம் ஒரு பெரிய சங்கடமான. இல்ல, ஆளுங்கட்சியிலிருந்து வந்த ஒரு சட்டமன்ற உறுப்பினர் சபாநாயகரா இருந்தாலுமே அவர் வந்து ஆளுங்கட்சியிலிருந்து வந்தவர். அதே போலதான் அங்கேயும் ஒன்றிய அரசியலையும் வந்து சபாநாயகர்கள் ஆளுங்கட்சியிலிருந்து வரக்கூடியவங்க. ஸோ இதனாலேயே ஒரு சில பல கட்டுப்பாடுகள் இருக்கா. ஆனா ஆளுங்கட்சி உறுப்பினர்கள் பேசும்போது அப்பயும் வந்து சில குறியீடுகளை வந்து நம்ம பாக்குறோம். இந்த சபாநாயகரை பொறுத்த வரைக்கும் எதிர்கட்சிக்கு தான் அதிகமா நேரம் கொடுக்குறாரு. பேசுறதுக்கு நேரம் ஒதுக்குறதுல பாத்தீங்கன்னா அதிகபட்சமா எதிர்கட்சிக்கு தான் கொடுக்குறாரு. அதுதான் எங்க நாளித்தோட சட்டமன்றத்தில் என்ன சொன்னார்னா, உங்களுக்கு 2 கண்ணு வச்சிருக்கிறீங்க, அதிமுகவுக்கு ஒரு கண்ணு, திமுகவுக்கு ஒரு கண்ணு வச்சிருக்கிறீங்க. இது மாதிரி எங்களை மாதிரி சின்ன கட்சிகளுக்கு, தோழமை கட்சிகளுக்கு, கூட்டணி கட்சிகளுக்கு கடைக்கண்ணையாவது காட்டுங்கன்னு சொல்லி சட்டமன்றத்திலே சொன்னார். ஏன்னு சொன்னா அது மாதிரியான கட்சிகளுக்கு போதுமான டைம் ஒதுக்கணும்னு நாங்கள் அவங்கள்ட்ட வலியுறுத்திக்கிட்டே இருக்கிறோம். 4 வருஷம் முடிஞ்சு போச்சு. 5வது வருஷத்தினுடைய துவக்க கால கூட்டத்தொடரும் முடிய போகுது இப்போதைக்கு. ஆகவே இந்த மாதிரியான கூட்டத்தொடர்களில் கட்சி கருத்துக்களை வந்து சொல்லுகிற போது அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, பெல்ல அடிச்சு பதட்டத்தை உண்டாக்கிடுவாங்க. முடிங்க முடிங்க முடிங்க. அவங்களுக்கு விருப்பப்பட்ட சப்ஜெக்ட் கிடைக்கலங்கிறதுக்காண்டி பெல் அடிக்கிறாரா, இல்லை டயத்துக்காண்டி பெல் அடிக்கிறாரா? அப்படி நீங்கள் அடுத்து பேசுகிறவருக்கு நீங்கள் பார்த்தீங்கன்னா 10 நிமிஷத்துக்கு 15 நிமிஷம் பேச விடுவார். இதெல்லாம் ஒரு சபாநாயகருடைய அவருடைய அதிகாரத்தை வந்து அப்படி பயன்படுத்துகிறாரு. அதையெல்லாம் வந்து ஒரு பாரபட்சம் இல்லாத ஒரு அணுகுமுறையை உருவாக்கணுங்கிறத நாங்கள் அவர்கிட்ட தெரிவிச்சிருக்கிறோம். அடுத்து 2026 சட்டமன்ற தேர்தல் ஒரு நெருக்கமான நிலையில் இருக்கு. இங்கே திமுக கூட்டணி கட்சிகள் ஒரு புறம் இருந்தாலும் இப்போ அதிமுக பாஜக கூட்டணி அமைச்சிருக்காங்க. இதனை தாண்டி புதிதாக கட்சி அமைக்கக்கூடிய தமிழக வெற்றி கழகம் அவங்க வந்து புதுசாக இப்போ எலெக்ஷனை ஃபேஸ் பண்ண போகிறாங்க.
இந்நிலையில இந்த 2026 தேர்தல் எப்படி இருக்க போகுது? ஏன்னா வந்து முதல் தலைமுறை வாக்காளர்கள், ஸோ அவங்க ஓட்டு ரொம்ப முக்கியம். ஏன்னா புதுசாக நடிகர் விஜய் அவர்கள் வந்திருக்கனால அவர் மேலே ஒரு கிரேஸ் இருக்கு. அதை தாண்டி ஒரு மாற்றா அவரை பார்க்குறாங்க சிறுபான்மையின மக்கள். வந்து ஒரு புதுசாக ஒருத்தர் வந்திருக்காரு, அவருக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்து பார்க்கலாமன்ற ஒரு எண்ண ஓட்டமும் இங்கே பல பேர்கிட்ட இருக்கு. சொல்லுங்க சார், 2026 தேர்தல் எப்படி இருக்க போகுது? ஆளுங்க கூட்டணியான இப்போ திமுக அரசுக்கு எந்த அளவுக்கு டஃபா இருக்குமா, இல்லை திமுக அரசு சிறப்பாக செயல்படுதுன்னு நினைக்கிறீங்களா? அதாவது தமிழ்நாடு இருக்கிறதுலையே ரொம்ப அற்புதமான நாடு. இன்னும் அரசியல் புரிதலுங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமானது. உலகத்திலேயே மனிதன் வாழ்வதற்கு அற்புதமான நாடு இந்தியா தான். உலகத்திலேயே அப்படி ஒரு அற்புதமான நாடுனா எல்லா நாடுகளையும் விட எல்லா வளங்களும் கிடைக்கிற நாடு இந்தியா. ஒரு கட்டுரையில் நான் படித்தேன், இந்தியாவில் ஊழலை ஒழிப்பதற்கு எந்த அரசியல் கட்சிகளும் ஆர்வம் காட்டலை. அப்படி ஆர்வம் காட்டுகிற அரசியல் கட்சிகளை இந்திய மக்கள் ஏற்கனவே நிராகரிக்கிறாங்க, தூர வச்சு பார்க்குறாங்க. அங்கே அரசியல்வாதிகளும் மக்களோடு நெருக்கமாக இருக்கிற போது ஊழலை ஒழிப்பதற்கு அவர்கள் முயற்சிக்கல. ஊழல் செய்யக்கூடியவர்களோடு நெருங்கி வாழ்வதற்கு தான் அவர்கள் பழகிவிட்டார்கள். கடவுளும் இந்தியாவில் அப்படிதான் இருக்கு. வெகுமதி எப்படி கிடைக்குது? 10 ரூபா பணத்திலிருந்து 42 கோடி வரைக்கும் இந்தியாவில் உண்டியல் போட்டிருக்காங்க. கடவுள் 10 ரூபா போட்டவனுக்கு என்ன வெகுமதி கொடுக்கும், 45 கோடி போட்டவங்களுக்கு என்ன வெகுமதி கொடுக்கும்? ஆகவே கடவுளும் ஊழலுக்கு கரப்ட் ஆயிடுச்சு. ஆகவே கடவுளை நம்புகிற மக்களும் அரசியல்வாதிகளை நம்புகிற மக்களும் இந்தியாவில் ஊழலோடு சேர்ந்து வாழ பழகியதால் அந்த நாடு பரிதவித்துக் கொண்டிருக்கிறது. ஆனால் அந்த நாட்டினுடைய வளங்கள் அற்புதமாய் உலகத்துக்கு காட்சி தருகிறது என்று எழுதியிருக்கிறார். அந்த வளங்களை எல்லோரும் பகிர்ந்து பயன்படுத்த வேண்டும் என்கிற நிலையை கொண்டிருக்கிற கட்சி மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி. அதனால அந்த கட்சிக்குள்ள நாங்கள்லாம் இயங்குறது அப்படின்னு முடிவெடுத்து இன்னைக்கு நாங்கள் செயல்பட்டு இருக்கிறோம். இருப்பதை எல்லோருக்கும் பகிர்ந்து கொடு, ஒரு சுரண்டலற்ற இந்தியாவை உருவாக்குவதற்கு நம்ம முயற்சி பண்ணலாம் அப்படின்னு நாங்கள் போராடிட்டு இருக்கோம். ஒரு கேள்வி சார், இங்கே நீங்கள் சொல்கிறீங்க மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி இந்த அளவுக்கு ஒரு கொள்கைகளை கொண்ட கட்சி என்று. ஆனால் நிறைய அரசியல் விமர்சகர்கள்லாம் பேசும்போது இப்போ கவனிக்கப்படுது என்னன்னா, ஒரு காலத்தில் கட்சி அப்படி இருந்துச்சு, ஆனால் நாளடைவில் கட்சியோட அந்த கொள்கைகள் அப்படியே இருந்தாலும் அது எந்த அளவுக்கு அதை பின்பற்றாங்க, அதுக்கு அடுத்த கட்ட தலைமுறைக்கு அந்த கொள்கைகளை எடுத்துட்டு போறதுல எந்த அளவுக்கு பெருங்கட்சிகள் போல நீங்க இருக்கக்கூடிய தமிழ்நாடு இந்திய அளவில் இருக்கக்கூடிய பெருங்கட்சிகள் அளவுக்கு இவங்க எந்த அளவுக்கு அதை முன்னெடுக்கிறாங்க. இங்க சில கட்சிகளோட ஆளுங்கட்சியோட கூட்டணியில் இருக்கும்போது சில இடங்கள்ல ஒரு இணக்கமான நிலையில செயல்பட வேண்டியது இருக்கு. ஸோ அந்த மாதிரியான ஏற்ற இறக்கங்கள்லாம் இவங்க அந்த வளைவு நலிவுகள்லாம் இவங்களும் அதை கடந்து தான் போக வேண்டிய ஒரு நிலையில தான் இன்னைக்கு கம்யூனிஸ்ட் கட்சிகள் இருக்குன்ற ஒரு விமர்சனத்தையும் முன்வைக்கிறாங்களா சார்? அதை எப்படி பாக்குறீங்க? நீங்க சொல்லக்கூடிய விமர்சனங்கள் பொது வழியில எங்க காதுல கேட்கிறோம், ஆனா அது உண்மை இல்லை. நீங்க முன்னாடியே கேட்ட அந்த கேள்வியோட ஒப்பிட்டு தான் இதை நம்ம பார்க்கிறேன். இந்தியாவை பொறுத்த வரைக்கும் ஒரு அற்புதமான நாடுன்னு சொன்னா, அதனுடைய நாட்டின் வளங்களை நாங்க பகிர்ந்தளிக்கணும்னு சொன்னா அதற்கான கொள்கையும் சித்தாந்தமும் திட்டமும் தேவை. அந்த சித்தாந்தத்துக்கு நேர் மாறாக இருக்கக்கூடிய அடிப்படைவாத அமைப்புகள் அதிகாரத்தை கையில் பிடிச்சதுக்கு பிறகு நாடு திசை நோக்கி மாறுது. திசை நோக்கி மாறுகிற போது உலகத்தில் இல்லாத ஒரு சாதிய பின்னணி, சாதிய பிணைப்புகள் அதற்கு ஒரு வலதுசாரி சக்திகளுக்கு உதவியாக இருக்கு. மதம் அதுக்கு உதவியாக இருக்குது. இந்த மதமும் சாதியும் அறியாமையும் அவர்களுடைய மூட நம்பிக்கையும் வலதுசாரி சக்திகளுக்கு மிகப்பெரிய வாய்ப்பாக அமையுது. இதை நேர் எதிர் திசையிலிருந்து இடதுசாரிகள் எதிர்க்கிறதுனால இடதுசாரிகளை தடுப்பதற்கு என்னமோ அவங்க எங்களை பற்றி முழுசாக தெரிஞ்சுக்கிட்டது மாதிரியும், எங்கள் கொள்கையை புரிஞ்சுக்கிட்டது மாதிரியும், எங்கள் சித்தாந்தத்தை உள்வாங்கிக்கிட்டது மாதிரியும், அவங்க முன்னாடி இருந்தவங்கெல்லாம் நல்லவங்க தான், இப்போ இருக்கிற கம்யூனிஸ்டுகள் நல்லவர்கள் இல்லை அப்படின்னு சொல்றது அவர்களுடைய நலனை பாதுகாத்து கொள்வதற்கு தாக்குதல் தொடுக்கிற ஒரு யுத்தி. அது மக்களை அவங்க சொன்னா நம்புவாங்கங்கிற நம்பிக்கையில். ஆனால் மக்களை பொறுத்த வரைக்கும் கம்யூனிஸ்ட் கட்சி நல்ல கட்சி, கம்யூனிஸ்ட் கட்சியோடு இணையணும், கம்யூனிஸ்ட் கட்சி தான் மக்களுக்காக போராடுற கட்சிங்கிறதெல்லாம் புரிஞ்சு வச்சிருக்கலாம். இன்னைக்கும் எந்த பிரச்சனையா இருந்தாலும் முதல்ல போய்க்கிறது கம்யூனிஸ்ட் கட்சிகள் தான். ஸோ அதை இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் கேட்க போனா இளம் தலைமுறையில் நான் ஃபர்ஸ்ட் கேட்டலாம் சார், அவங்க கிட்ட இப்போ ஒரு திமுக இருக்கு, இப்போ தமிழக வெற்றி கழகம் புதுசாக வந்திருக்கு, இந்த கட்சிகள்லாம் இளைஞர்கள் எந்த அளவுக்கு கவர் பண்றாங்களோ அந்த அளவுக்கு கம்யூனிஸ்ட் கட்சியில இளைஞர்கள், ஏன்னா நல்ல கொள்கைகளை கொண்ட கட்சி, களத்துக்கு போய் போராடக்கூடிய கட்சி,
ஆனா அந்த அளவுக்கு இந்த இந்த கட்சிகள் இருக்கக்கூடிய ஈர்ப்பு அளவுக்கு கம்யூனிஸ்ட் கட்சிகளுக்கு அந்த ஈர்ப்பு இருக்கா? அதை எடுத்து செல்றதுக்கான முன்னெடுப்புகள் வந்து நம்ம முன்னெடுக்கிறோமா? ஆனால் வந்து ஒரு உதாரணமாக பார்த்தீங்கன்னா, கிராமத்தில் பஸ் ஸ்டாண்டில் ஒரு வயசான அம்மா பெரிய ஈயப்பானையில் மோரை வச்சுக்கிட்டு, மோர் ஒரு கிளாஸ் வந்து 5 ரூபா 5 ரூபான்னு விற்கிது. ஆனால் யாரும் இங்கே போய் போக மாட்டேங்கிறாங்க. நான் கருவக்காட்டுக்குள்ளே கட்டிங்கை வச்சுக்கிட்டு விற்றோம்னா இங்கே போகிறான். மோர் விற்கிற அம்மா வந்து மோசமானவங்க, கருவக்காட்டுக்குள்ளே அதிகமாக மக்கள் போகிறாங்கன்னு சொன்னால் அது வந்து நல்ல சரக்குன்னு சொல்ல முடியுமா? மோரை விட சத்தானதுன்னு சொல்ல முடியுமா? அவர் எப்போ வந்து அதோட அருமை தெரியும்னு சொன்னால், அவருக்கு வந்து பாதிப்பு ஏற்பட்டு அவர் போய் உயிர் மேலே பயம் வந்து மருத்துவர்கிட்ட போனாதான், நீ நம்ம பால் மோர் குடித்தாதான் உனக்கு நீ உயிர் வாழ முடியும்னு சொல்லுகிற போது தான் மோரோட அருமை தெரியும். அன்னைக்கு பால் மோர் விற்கிறதுக்கான ஆள் இல்லைன்னு வச்சுங்க, என்ன ஆகும்? அப்படிதான் இன்னைக்கு இந்திய நாட்டோட நிலைமை. எங்களை பொறுத்த வரைக்கும் இந்த நாட்டினுடைய வளங்கள் முழுவதும் பகிர்ந்தளிக்கப்பட வேண்டும். ஏற்றத்தாழ்வு இல்லாத சமுதாயத்தை உருவாக்கணும். சாதியற்ற இந்தியாவை உருவாக்கணும். படித்த இளைஞர்களுக்கு முழுவதும் வேலை வாய்ப்பு உருவாக்கணும். படித்து முடிச்ச உடனே வேலை கொடுக்கணும். வேலை கொடுக்குற உரிமையை அரசியல் சட்டத்தில் சேர்க்கணும். எந்த ஒரு குழந்தையும் பிறந்த உடனே அந்த குழந்தைய வளர்த்தெடுக்கிற உரிமையை அரசு வந்து உருவாக்கணும். எல்லா ஏழை மக்களுக்கும் இலவசமான வைத்தியம் கிடைக்கணும். எல்லா ஏழைகளுக்கும் இலவசமாக கல்வி கிடைக்கணும். வைத்தியங்களும் சுகாதார வசதிகள் செய்து கொடுக்கணும். இருக்க வீடு கொடுக்கணும். குடிப்பதற்கு தண்ணி கொடுக்கணும். வாழ்வதற்கான அடிப்படை வசதிகளை செய்து கொடுக்கணுங்கிறதுல மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி உறுதியாக இருக்குது. அதில் எந்த இடத்துலையும் நாங்கள் சமரசம் பண்ணிக்கிறது இல்லை. ஆனால் ஒரு கட்சி வளர்ச்சி பெறாத நேரத்தில் இந்தியாவிற்கு நலனை உருவாக்கக்கூடிய கட்சிகள் எது என்று வரிசைப்படுத்தி பார்க்கிற போது, உடனடி ஆபத்து இருக்கிற கட்சியை எதிர்க்கிறதா, தொலைதூரத்தில் எதிர்ப்பு இருக்கக்கூடிய கட்சியா இந்த எதிர்ப்பதா என்று பார்க்கிற போது, உடனடி பாதிப்பு என்பது மதவெறி, சாதிவெறி, வெறுப்பு அரசியல், இதெல்லாம் எதிர்க்கக்கூடிய சூழல் கொண்ட ஒரு கட்சி. அதில் யாரெல்லாம் அவர்களை எதிர்க்கிறாங்களோ அவங்களோடு இணைந்து நிற்பதுங்கிற அடிப்படையில் தான் நாங்கள் வரைக்கும் முயற்சி எடுக்கிறோம். நாங்கள் மேற்கு வங்காளத்தில் 36 வருஷம் ஆட்சி நடத்திருக்கிறோம். திரிபுராவில் கம்யூனிஸ்ட் கட்சி 25-26 வருஷம் ஆட்சி நடத்திருக்கோம். கேரளாவில் இப்போ கேரளாவில் ஆண்டுகிட்டு இருக்கிறோம். ஆனால் நான் முன்னாடியே உங்கள்கிட்ட சொன்னது மாதிரி தான், இந்த வெறுப்பு அரசியல்வாதிகள் என்ன பண்ணுறாங்கன்னா, நேர்மையான இருக்கக்கூடிய கம்யூனிஸ்டுகள் மேலே அபாண்டமான பழிகளை தூக்கி போடுறாங்க. குறைந்தபட்ச உண்மையை கூட தெரிஞ்சுக்காம, குறைந்தபட்ச தவறை கூட செய்யாத நபர்கள் மேலே பழி போட்டுட்டு வெறுப்பு அரசியல்வாதிகள் மக்கள் பக்கம் செல்வாக்கு இருக்கிற மாதிரி காட்டிக்கிறாங்க. அப்படி காட்டுகிற அந்த சூழல் ரொம்ப நாளைக்கு ஓடாது. அதனால தான் இன்னைக்கு இளைஞர்கள் என்ன பண்ணுறாங்கன்னா, வேடந்தாங்களுக்கு பறவைகள் வருது, 1000-2000 கிலோமீட்டர்லேருந்து வருது. யாராவது அதுக்கு டிராஃபிக் போலீஸ்ன்னு வழிகாட்டுறாங்களா? அதனுடைய நுகர்வு சக்தியை பயன்படுத்திக்கிட்டே அங்கே வருது. அது மாதிரி நிச்சயமாக இளைஞர்கள் ஒரு சமத்துவமான இந்தியாவை, சாதியற்ற இந்தியாவை, எல்லாருக்கும் வேலை கிடைக்கிற இந்தியாவை, ஏற்றத்தாழ்வு இல்லாத சுரண்டல் கொடுமை இல்லாத ஒரு இந்தியாவை உருவாக்குற கட்சி, அதுக்காக போராடுகிற கட்சி எதுன்னு நிச்சயமாக இளைஞர்கள் பார்ப்பாங்க. இப்போது அரசியல் எப்படி பார்க்குறாங்கன்னா, முக அழகை பார்க்குறாங்க, கொள்கை அழகை பார்க்கல. முக அழகு முக்கியமா, கொள்கை அழகு முக்கியமா என்று தமிழ்நாட்டு இளைஞர்கள், இந்திய நாட்டு இளைஞர்கள் பார்க்க துவங்கினா இன்னைக்கு அஸ்ஸாமில் நடக்கிற துயரம் நடக்காது. உத்தரப்பிரதேசத்தில் தலித்துகளை நிறுவனமாக வச்சு இளம் பெண்களை கொள்ளுகிற அந்த கொடுமைகளை வந்து கண்கொண்டு பார்க்க முடியல. ஆகவே இந்திய நாடு முழுவதும் சாதிய ரீதியான மோதல்கள், மத ரீதியான மோதல்கள், பயங்கரமான படுகொலைகள் என்பது நடக்குது. எப்போது காஷ்மீரத்துக்கு நம்ம தமிழ்நாட்டு மக்கள் போனவங்க வெறும் சுற்றுலாவுக்காண்டி போனாங்க. அவங்க என்ன சொன்னாங்க, அங்கு யார் வந்து வேண்டாலும் இடம் வாங்கலாம், எல்லோருக்கும் பாதுகாப்பாக இருக்கும், ஒரு சுதந்திர காஷ்மீரை நாங்கள் உருவாக்கியிருக்கோம். நாங்கள் அங்கே சுதந்திரத்துக்கு, அங்கே வந்து நிலம் வாங்குறதுக்கு போகலை, இடம் வாங்குறதுக்கு போகலை, சொத்து வாங்குறதுக்கு போகலை. 26 உயிர் போயிடுச்சு. அந்த குழந்தை அவங்க அப்பாவை பார்த்துட்டு கட்டி பிடிச்சி அழுகிற போது நாடு முழுவதும் அழுகுறாங்க. இவ்வளவு ஒரு சோகம். இவங்க எப்படி வந்து சுற்றுலா போன பயணிகளையே காப்பாற்ற முடியல, காஷ்மீரை உங்களால் காப்பாற்ற முடியுமா? இதுதான் இன்னைக்கு இந்தியாவுடைய அரசியல். வெறுப்பு அரசியல் உச்சத்துக்கு போயிட்டு இருக்கிறாங்க. ஆகவே வெறுப்பு அரசியலை பற்றி புரிந்து கொள்கிற ஒரு சூழல் இளைஞர்கள்ட்ட வராத இருக்க, அவங்க என்ன பண்ணாங்கன்னா, ஒரு புகழ்ச்சியை உண்டாக்குகிற, திடீர் மனோநிலைகளை உருவாக்குகிற, அதாவது முக அழகை கூர்மைப்படுத்துகிற ஒரு சூழல் என்பது இருக்கே தவிர, இன்னைக்கு கூட நான் சட்டமன்றத்தில் பள்ளிக்கல்வித்துறை மானிய கோரிக்கையில் நான் பேசுகிற போது என்ன சொல்றேன்னா, ஸ்டூடெண்ட் பார்லிமெண்ட் என்று ஒன்று இருக்கு. அங்கே வந்து பிரதமர் இருப்பார், துணை பிரதமர் இருப்பார், அமைச்சர் இருப்பார், ஜனாதிபதி இருப்பாங்க. அந்த மாணவர்களுக்கு ஜனநாயகத்தை சொல்லிக் கொடுப்பாங்க, மதச்சார்பின்மையை சொல்லிக் கொடுப்பாங்க, அரசியல் சொல்லிக் கொடுப்பாங்க, சமூக கலாச்சாரத்தை சொல்லிக் கொடுப்பாங்க. அதை நான் பார்லிமெண்ட்டில் வந்து
அந்த சட்டத்தை கொண்டு வந்ததற்கு பிறகு. ஆனாலும் இன்றைக்கு நடைமுறைப்படுத்துவதற்கு அந்த ஸ்டூடெண்ட் பார்லிமெண்ட்டுங்கக்கூடிய அந்த அமைப்பு முறையவே மாணவர்கள்ட்ட காட்ட மாட்டேங்கிறாங்க. ஆனால் தேசிய கல்விக் கொள்கையை எதுக்கிற மாநில அரசு புதிய கல்விக் கொள்கையை நீங்கள் வந்து கொண்டு வரீங்க, சமச்சீர் கல்விக் கொள்கைன்னு கொண்டு வரீங்க. அதை ஆங்கிலத்தில் வெளியிட்டிருக்கிறீங்க, அதை தமிழ்லையும் வெளியிடணும். தமிழகம் முழுவதும் இருக்கிற மக்களுக்கு அது விழிப்புணர்வு உண்டாக்கணும், எல்லோரையும் ஒருங்கிணைந்து அதை நிறுத்தணும். ஆகவே தமிழக மாணவர்கள் மத்தியில் ஸ்டூடெண்ட் அசம்பிளி என்கிற அடிப்படையில் மாணவர் சட்டப்பேரவையை உருவாக்குவதற்கு இந்த அரசு முன்வருமா என்று நான் கேட்டேன். இன்றைக்கு மாணவர்கள் மத்தியில் இருக்கக்கூடிய சாதிய பாகுபாடு, பாலின பாகுபாடு, பொருளாதார குற்றங்கள், சமூக குற்றங்களை எப்படி ஒழிக்க முடியும்? அதற்கான அரசு எடுக்கக்கூடிய முயற்சிகளில் மிக முக்கியமானது நான் பார்க்கறது இந்த மாணவர் சட்டப்பேரவை தான். அந்த மாணவர் சட்டப்பேரவை ஜனநாயகபூர்வமாக நம்ம நடத்தணும்னு சொன்னால் நிச்சயமாக மாணவர்கள்ட்ட இருக்கக்கூடிய அந்த சமூக குற்றங்களை புறாவும் மாற்றி அமைக்க முடியும். அப்படி ஒரு விழிப்புணர்வை உண்டாக்குனாதான், அரசியல் புரிதலை உருவாக்குனாதான் எல்லாருக்கும் எல்லாம் உருவாகும் என்கிற ஒரு நம்பிக்கையை அடுத்த தலைமுறைக்கு கொண்டு போகும். இப்ப நீங்க மாணவர்கள்ட்ட என்ன பண்ணாங்கன்னா, அவர் நல்லவர், இவர் நல்லவர், அவர் அப்படி பாட்டு, நாட்டியம், கவிதை இதனுடைய அழகுகளுக்கு அடிக்ட் ஆகக்கூடிய முறைகள் தான் பார்க்க. நாம எந்த நடிப்பையும் நம்ம குறைச்சி பார்க்கறது இல்லை, எந்த கவிதைகளையும் நம்ம குறைச்சி பார்க்கறது. அது பாட்டாக இருந்தாலும், கவிதையாக இருந்தாலும், எழுத்தாக இருந்தாலும் ஏழைகளுக்கு என்ன சொல்லுது, எந்த வர்க்கத்துக்கு ஆதரவாக இருக்குது என்பதை தான் நம்ம வந்து உறுதியாக பார்க்குறோம். கண்டிப்பாக சார். இது எல்லாத்துக்கும் ஒரு சொல்யூஷன் எப்போ கிடைக்குன்னா 2026 தேர்தல். ஸோ மக்கள் எப்படி அணுகிறாங்கன்றதை நம்ம நிச்சயமாக 2026 தேர்தலை பொறுத்த வரைக்கும் வெறுப்பு அரசியலுக்கு எதிரான கூட்டணி ஜெயிக்கும். இந்தியாவை பாதுகாக்க வேண்டும் என்று நினைக்கிற எல்லோரும், இந்திய மதச்சார்பின்மையை பாதுகாக்கணும்னு நினைக்கிற எல்லோரும் வெறுப்பு அரசியலுக்கு எதிராக நிற்கணும்னா இன்னைக்கு இருக்கிற பாரதிய ஜனதா கட்சிக்கு எதிராக யாரெல்லாம் அணி சேர்றாங்களோ அவர்கள் பக்கம் தமிழ்நாடு நிற்கும். அரசியல்னாவே வந்து ஒரு எதிர்மறையான கருத்துக்களையோ இல்லை வந்து ஒரு அழுத்தமான என்ன சொல்றது விமர்சனங்களையோ வச்சு நிறைய அரசியல்வாதிகள் பேசிட்டு இருக்கிற சூழ்நிலையில இவ்வளவு நேரம் இந்த முழுக்க நேர்காணலையும் யாரையும் வந்து ரொம்ப கடுமையா தாக்காம மென்மையான போக்குல வந்து எல்லா பதில்களையும் அளிச்சீங்க. உங்க நேரத்திற்கு நன்றி சார். நன்றி சார். நன்றி. வணக்கம். வணக்கம். Periyar Maniammai Institute of Science and Technology, Tanjavur. Civil engineering with specialization in GIS, remote sensing and more. Summer holidays வந்தாச்சு, நம்ம GT Holidays வந்தாச்சு. GT Holidays, South India's #1 travel brand. 2D Entertainment மற்றும் ஸ்டோன் பெஞ்ச் தயாரிப்பில் ஜோதிகா சூர்யா வழங்கும் கார்த்திக் சுப்ராஜ் இயக்கத்தில் ரெட்ரோ மே 1 முதல்.